என்னங்க குழந்தைக்கு பால் ஊத்துங்க. பசுபதி பால் ஊத்து. குடிப்பா. அவ்வளவுதான். என்னடா அது 3 லிட்டர் பால் தர, ஒப்பந்தப்படி 6 லிட்டர் பால் தரணும். மீதி பாலங்க திருட்டுத்தனமா வச்சுட்டியா? மாடு அவ்வளவுதான் பால் கறந்துச்சு. வேணா உன் முதலாளிட்ட போய் சொல்லு, பாலுக்கு தகுந்த காசு கொடுத்தா போதும்னு. என்னடா திமிரா பேசுற? எங்க முதலாளி உன்ன மாதிரி பல பேர்கிட்ட கான்ட்ராக்ட்ல பால் வாங்கி வெளியூருக்கு அனுப்புற. பால் குறைஞ்சா அங்க அவரோட கௌரவம் குறையும். உங்க கௌரவத்துக்காக பால் கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். ஏயா மனுஷ ரத்தத்தை குடிக்கல, அது பத்தாதா? ஒரு சொட்டு பால் கூட இல்ல. என்ன இது? என்ன கல்லா? ஓ, உன் பொண்டாட்டி குடிக்க வச்சிருக்கியா? ராஸ்கல், இந்த பால் என் குழந்தை குடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன், கூடாத. சொன்னபடி கான்ட்ராக்ட் பாலை கொடுக்க முடியல. இதுல என்னடா உன் குழந்தைக்கு திருட்டு பால்? பாலை கொடுத்துறா, வேற பால் கிடையாதா? என் குழந்தை பட்டினியா இருக்கும்டா. டேய், திருட்டு பாலை குடிச்சா உன் குழந்தைக்கும் திருட்டு புத்தி வந்துரும்டா. சொன்னா கேட்ற பாலை கொடுத்துறா, சொன்னா கேட்ற பாலை கொடுத்துறா. நீ உன்னை கெஞ்சி கேட்கிற பாலை கொடுத்துறா, என் குழந்தை பாலை கொடுத்துறா. என் குழந்தைக்கு இல்லாத பால் யாருக்குமே கிடைக்க கூடாது. வீரை ஒரு நாள் தான் சாகுறான், ஆனா கோழை தினம் தினம் சாகுறான். இந்த பேடி பயலுக்காக ஊரை விட்டு போகணும்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்காக இல்லைங்க, நெத்தியில உங்களையும் நெஞ்சில குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேனே, அதுக்காகத்தான் சொல்றேன். உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. நான் எனக்கு நீ இது வரைக்கும் எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்ப பிச்சையா கேக்குறேன். வாழ்ந்த நமக்காக இல்லைங்க, வாழ போற நம்ம குழந்தைக்காக. எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிகழ்காலம் விட்டு கொடுக்குது. புறப்பட போலாம். என்ன பசுபதி, எங்க புறப்பட்ட? நீதி கேட்டு நெடிய பயணமா, இல்ல பாவங்களை தீர்க்க பாத யாத்திரையா, இல்ல இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்கான உல்லாச பயணமா? அது சரி, அதெல்லாம் உன் சொந்த விஷயம், எங்களுக்கு என்ன வந்தது? ஆமா, காலையில இங்க என்னப்பா நடந்தது? எங்க குழந்தைக்கு வச்சிருந்த பாலை உங்க ஆளுங்க அநியாயமா கிணத்துல கொட்டிட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு சொந்தமான பாலை நீ கிணத்துல கொட்டிட்டியப்பா? ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலே என் புருஷன் செஞ்ச தப்புதாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பொன்னம்மா, கோபப்படாத பசுபதி. உன் வீட்டு கிணறோ பாலாறு, உன் பக்கத்துல தேனாறு, எதுக்கு குடும்பத்துல தகராறு? ஏமா குழந்தை அழுவுது? காலையில இருந்து பால் சாப்பிடலங்க. ஏண்டா பசுபதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ குழந்தை குடுமா. பால் இல்லாம குழந்தை துடிக்க விடுறது எவ்வளவு பெரிய பாவம். ஏண்டா சோம்பேறி பசங்களா, இந்த குழந்தை குடிக்க வேண்டிய பாலை ஏண்டா கிணத்துல ஊத்துறீங்க? ஒரு குழந்தை பசியில துடிக்கிறத விட மிகப்பெரிய குடும்பம் வேற என்னடா ராஸ்கல். இப்ப இந்த குழந்தையோட பசி தீக்கணும்னா உடனடியா பால் தேவை. அதுக்கு பாலுக்கு எங்க போறது? அந்த கிணத்து நிறைய பால் இருக்குல்ல. மரியாதையா குழந்தை கொடுத்துறா. இரு பசுபதி, குழந்தை உன் குழந்தையோட பசி அடங்கிடுச்சு. பாவம் பால்காரம் புள்ள பாலையும் தண்ணி சேர்த்து குடிச்சிட்டு ஒரேடியா தூங்கிடுச்சு. இவ்வளவு நாளா உங்களை கேள்விய கால்ல மறிச்சு, இனிமேல் விட மாட்டேன். நேரா டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். உங்களை கம்பி என்ன வைக்கிறேன், உங்க வாழ்க்கையை போட்டு எடுக்கிறேன்.
என்னன்னா இவன் புருஷன் நம்ம வாழ்க்கையே மொட்டை அடிக்க போறதா சொல்லிட்டு போறான்ல, அதுக்கு முன்னால இதுதான்டா சார், இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தைய கொன்னது. இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தைய கொன்னது. பொன்னம்மா, 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 என் பொன்னம்மா இங்க, என் பொன்னம்மா இங்க, பொன்னம்மா. இன்ஸ்பெக்டர், பொன்னம்மா யாருன்னு அவங்கிட்டே கேட்டு பாருங்க. ஏப்பா பொன்னம்மாங்கிறது யாரு? பொன்னம்மா, பொன்னம்மா என் பொஞ்சாதி சார். பசுபதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடப்பாவி இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாவிதான் என் பிள்ளைய கிணத்துல தூக்கி போட்டு கொண்டுட்டான் சார். என்னடா அது பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டிங்கிற, புள்ளைங்கிற, பொண்ணுட்டாங்கிற. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்ன மேன் ஒரே குழப்பமா இருக்கு? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருந்துச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கவச்சமா கவச்சமா என் பொண்டாட்டிக்கு நீங்க தானே பிரசவம் பாத்தீங்க. அழகு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வாய் நிறைய சொன்னீங்களே, அத இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கம்மா. என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமா வளர்ற? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? உன் பொண்டாட்டிக்கு எப்ப நான் பிரசவம் பார்த்தேன்? இன்ஸ்பெக்டர், ஏதோ ஒரு கிறுக்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஜீப்ல வரலாமா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல் நஷ்டம். சாரி சார். சார் சார், நீங்களே வந்து கிணத்த பாருங்க சார். டேய் பைத்தியம், இனிமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த உன் கைய காலை முறிச்சு உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் போட்டுரு. ஜாக்கிரதை. சார் சார், பைத்தியம் பைத்தியம். என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது, பால் தரியா? தரமாட்டியா? என் குழந்தைக்கு பசிக்குது, பால் தரியா? குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதியா, பால் தாயா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுயா? ஐயா, என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? மாமா, என் பிள்ளைக்கு பசிக்குதுங்கம்மா, என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுங்கம்மா. என் பிள்ளைக்கு பசிக்குது. என்னடா தம்பி, நாம சும்மா பைத்தியம்னு தான் கதை கட்டணும், இவன் உண்மையிலே பைத்தியமா மாறிட்டானா? என்ன மன்னிச்சிடு தம்பி. வயசுக்கு வந்த என் பொண்ணு வாக்கப்பட காத்துட்டு இருக்கா, அதனாலதான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. என் பிள்ளைக்கு பால் வேணுமே, பால் கொடுங்க. இந்த தம்பி. ஆமா, பால் இருக்கு. ஐயன் எங்க? இங்கதான் என் பையன் தூங்குறான். பையா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்கு, பால் சாப்பிட்டு தூங்கு. ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிற இவனுங்க இவ்வளவு குடும்பக்காரங்களா? அத்திப்பழம் பார்க்க அழகா தான் இருக்கும், பிச்சு பார்த்தா புழுவாதான் தெரியும். என் அண்ணன் கூட இவங்களை நம்பிட்டு நாய பேய வேலை செய்றான். உங்க அண்ணனை மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த ஊரையே திருத்துறேன். என்னது? இதுலதான் அவனுங்க தலையெழுத்தே இருக்கு. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு என்ன, 2 கட்டியும் கேளு, தாரேன். நான் கட்டிய கேட்கல.
மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா மறக்க மாட்டியா? உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. அப்படியா? எப்பயோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? அம்முக்குட்டி ஆட்ட சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்ட சொன்னாங்களே. மாப்பிள்ளை ஆட்ட சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். ஏயா, என்ன திமிரு இருந்தா மாவாட்ட சொல்லிருப்ப. நான் எப்ப உன்ன மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பனை ஆட்ட சொன்னிய. என்னைய யோசனை? இல்ல, வெள்ளக்காரன் எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ, என்னையா பேச்ச மாத்தற? இனிமே எங்க அப்பனை மாவாட்ட சொன்ன நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டியில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீண்டா வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாளா, அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? ஆனா உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இனிஷியல் வைக்கிறீங்கன்னே சொல்ல முடியல.